இந்த வேர்ல்டு வந்து செத்து போ. ஆமாம் ஆமாம், பெரிய கஷ்டத்தில் இருக்கான். உயிரோட வந்து முட்டை போட்டுட்டு இருக்கான். ஓடு, செத்து போகிறான். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேர்ல்டு வந்து 31 நாளாக என்னத்தை கிழிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுவும் கிளிக்கலை. அது கிழிச்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அயன் ஆர்மர் எடுத்தது மட்டும் தான் இந்த வேர்ல்டு ஒன்று பெருசாக பண்ணியிருக்கேன். அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. அயன் ஆர்மர் ஏதோ எடுத்திருக்கேன். இந்த அயன் ஆர்மர் எடுக்க ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைனிங் தான். ஸோ இதுதான் இந்த மைனிங் செட்டப் தான், ஒரு ஸ்டெப் மைனிங் செட்டப்பு. ஸோ இதனால தான் நான் வந்து இவ்வளோ சீக்கிரம்னு சொல்ல முடியாது, 31 நாள் ஆகிடுச்சு அயன் ஆர்மர் போட்டேன். ஸோ வாங்க அப்படியே என்ன நடந்துச்சுன்னு ஒன்றா காட்டுறேன். இங்கே பார்த்து கோல்டு எடுத்தவங்கிறதே மறந்துட்டேன். எங்கே வந்து வேர்ல்டுக்குள்ளே வந்து 10 நாள் ஆகிடுச்சு. வீடியோ போட்டுமே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வீடியோஸ் வரும். அது இடையில சொல்கிறேன் என்னென்ன ஆச்சுன்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் எடுத்திருக்கோம், அயனு எல்லாம் எடுத்திருக்கோம். இதெல்லாம் எங்கேயிருந்து எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் மைனிங்லேருந்து கிடச்சது கிடையாது. ஸோ இதெல்லாம் ஸ்டெப் மைனிங்லேருந்து கிடச்சது கிடையாது. ஸ்டெப் மைனிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு கேவ் வந்துச்சு. ஸோ அந்த கேவில் இருந்தால் இதெல்லாம் கிடச்சிச்சு, 5 டைமண்ட் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோவோட கோல் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ச்சூன் 3 பிக்காக்ஸ் எடுக்க போகிறோம். ஃபார்ச்சூன் 3 புக் எடுத்து பிக்காக்ஸ் போட போகிறோம். ஸோ இதான் இந்த வீடியோவோட கோலாக இருக்க போகுது. இங்கே வேறு ஃபார்மெல்லாம் பாதையில் நிற்குது. சீடில் நான் என்ன பண்ணுறது? என் மேலே நிறைய பேருக்கு பொறாம கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நான் எவ்வளோ ஃபுட்டு வச்சுருக்கேன்னு பாருங்க. இவ்வளோ ஃபுட்டு நான் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்கேன். என்கிட்ட கேட்குறாங்க ஃபுட்டு எதுக்கு ஒரு அடுத்த வேர்ல்டு வார்க்கா சேர்த்து வைக்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? இல்லை என்ன பண்ணி ஃபுட்டு சேர்த்து வச்சது குத்தமா? ஃபுட்டு சேர்த்து வைக்கிறது சாப்பிட்றதுக்காக, அது போய் ஒரு இப்படி கேட்குறாங்களே. பொறாம கைஸ், இன்னும் நிறைய வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே வாங்க, நம்ம அப்படியே இந்த புக்கு எடுத்துகிட்டு கிளம்போம். ஒர்க் ஸ்டேஷன் வாங்க. லெப்டன் இதுவும் தேவைப்படும். வாங்க போய் நம்ம வில்லேஜரை பிடிச்சி இதாக இருக்கான். பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட இருந்தால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எமரால்ஸ் இங்கே ஃப்ளெச்சர் இருக்கான்ல, ட்ரேட் கொடுத்து ஸ்டிக்கு ட்ரேட் பண்ணி நிறைய எமரால்ஸ் 32 எமரால்ஸ் இவங்ககிட்ட ட்ரேட் பண்ணி தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி இன்னும் ஒருத்தனை கூட பிடிச்சி வச்சுருக்கேன். சைடில் இங்கே தான் இருந்தான், இங்கே இல்லையா? அதான் இருக்கா பாருங்க. இன்னும் 2 வில்லேஜர், இந்த 2 வில்லேஜர் தான் ஃப்ளெச்சராக மாற்றி வந்து எமரால்ஸ் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு வில்லேஜரை பிடிச்சி அவனை வந்து லைப்ரரியனை மாற்றி வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஒன்றா உடச்சி வைக்கணும். ஃபார்ச்சூன் 3 வரது வரைக்கும் தான் ஒருத்தர் இருக்கான், இவனை மாற்றுவோம். பிடிச்சி வை. இங்கே ஒர்க் எடுக்க மாட்டேங்கிறான். அதுதான் பச்சை கலர் வந்துச்சு. எடுத்துட்டான். அங்கே ட்ரேட் பண்ணு. ஃபார்ச்சூன் 3 அட ஏங்க ஃபார்ச்சூன் 3 கொடுக்கல. எங்கள் ஒரு நிமிஷம் இவனை அப்படியே லாக் பண்ணிடுவோம். குழியை தோண்டி உள்ளே புதைச்சி போட்டுருவோம், ஏன்னா ஓடிடுவான். அது வேறு கஷ்டமாக. எங்கடா போகிற? அட ஐயா தள்ளிட்டான். அட எங்கே? ரைட்டு சரி ஓகே. அவன் பாட்டுக்கு அந்த ஒர்க் ஸ்டேஷன் மேலே யாரும் இருக்கட்டும். நம்ம வேலையை பார்ப்போம். தள்ளி போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு நல்லது தான். ஓகே ப்ளேஸ் பண்ணு. ஃபார்ச்சூன் 3 குடுறா. டேய் ஃபார்ச்சூன் 3 அது ஒர்க்கு. ஃபார்ச்சூன் 3 கொடு. ஃபார்ச்சூன் 3 அட என்னங்க இதெல்லாம் எதுக்கு? என்ன புக்கு இது? ஃபார்ச்சூன் 3 கேட்டால் என்னமா கொடுக்குறா? எடுத்து வை. ஃபார்ச்சூன் 3 குடுறா. டே ஃபார்ச்சூன் 3 குடுறா. கொடுக்கவே மாட்டேங்கிறானே, அடம் பிடிக்கிறானே. கொடுத்துட்றா டேய், கொடுத்துட்றா. டே எங்கடா போகிற? நில்றா டேய். எங்கடா போகிற? அட ஃபார்ச்சூன் 3 ஃபார்ச்சூன் 3 இல்லை. ஐயோ நம்மளை கொலை பண்ண போகிறாங்க. ஐயா நைட் ஆகும் போது, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளை கொலை பண்ணிடுவாங்க. வில்லேஜர் கேட்டு போட்டோம். வாங்க நம்ம போய் முதல்ல தூங்குவோம். தூங்கி பாகலாக வச்சுக்கிட்டுறோம். நம்மளை அதுக்கப்புறம் கொன்று தூக்கி போட்டுறானுங்க. கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் சர்வை பண்ணியிருக்கேன். ஐயோ எங்கே வீடை காணோம்? வீடு ஐயோ அந்த சைடு இருக்கா? இங்கே அதான் இருக்குது. பார்த்துட்டு ஐயோ கீழே வந்துட்டுனே போச்சு. இங்கே இருக்குது வழி. டக்குன்னு மேலே ஏறு. என்னடா இது? மேலே ஏறு. வா வீட்டில் போய் தூங்குவோம். அப்பாடி வந்துட்டேன். போடு கதவு மூடு, போய் தூங்கு. ஸோ ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சாச்சு. ஸோ இப்போ நிம்மதியாக வந்து போய் காலைல ஆகிடுச்சுல, நிம்மதியாக போய் வந்து அவனை மறுபடியும் ட்ரேட் பண்ணலாம். வாங்க ஓடி. ஆனால் இந்த தடவை அவனை ட்ரேட் பண்ணி அவனை பிடிச்சி அடைச்சி வைக்கணுங்க. இல்லைனா ஓடிக்கிட்டே இருக்கான். பிடிச்சி அடைச்சி வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். அவன் ஏதாச்சும் பிடிச்சி அடைச்சி வைப்பேன். எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு இங்கே ஒருத்தன் அடைச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் இவனை பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ இவனை பிடிச்சி நம்ம ட்ரேட் பண்ண வாங்க. கதவை விட்றேன். ஐயோ வெளியே போகிறாரு. ஐயோ கஷ்டப்பட்டு அடைச்சி வச்சுங்க. ஆல்ரெடி அடைச்சி வச்சது
இங்கே அடைச்சிடும் அப்படி. ஓகேங்க. இப்போ வந்து இவனை ட்ரேட் பண்ணலாம். எங்கே அந்த லெக்டன்? ஐயோ ஒர்க் ஸ்டேஷனுக்கு ஆனாங்க. ஐயோ கீழே விட்டுட்டேன் போலே. இங்கே கொஞ்சம் பஞ்சாயத்து வந்துச்சு, அதில் கீழே விட்டுருக்கேன். இருக்கு அதை போய் எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்துடாடா. டேய் வெளியே வந்தாடா அவ்வளோதான். அப்பாடி வரலாம். ஓகேங்க. இப்போ வந்து இந்த ஒர்க் ஸ்டேஷனை வந்து அப்படி இங்கே வச்சு உடச்சி ஃபார்ச்சூன் 3 வர்றது வரைக்கும் வந்து எடுத்து வைப்போம். சொல்கிறாடி ஃபார்ச்சூன் 3 மல்டி ஷாட்டா? யாருக்கு இங்கே வேணும் இது? உடச்சி மறுபடியும் வைப்போம். ஐயோ அது வேறு இன்னொன்று தேவையில்லாதெல்லாம் இருக்குங்க. ஓகே மறுபடியும் லெக்டன் வச்சு ஃபார்ச்சூன் 3 குர்ராடி. ஃபார்ச்சூன் 1 இப்போ வாங்கினா வேணாம் 19 எமரால்டு கேட்குது. இதுக்கப்புறம் வந்து 4 வாங்குறதுக்கெல்லாம் இல்லை. மாற்று உடச்சி. நம்ம கோல் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் 3 தான் இருக்கணும். ஃபார்ச்சூன் 3 வர்றது வரைக்கும் உடச்சி வச்சுக்கிட்டே இருப்பான், வைக்கவே மாட்டேன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எமரால்டு எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கோம். ஸோ வீட்டில் போய் எமரால்டு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு சொல்கிறேன் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு. எடுத்தாச்சு. ஸோ எதுக்கு நான் இப்போ எமரால்டு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே போய் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்போ ஃபார்ச்சூன் 3 கொடுத்துட்டான்னு வைங்க. அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம வாங்குறதுக்கு வந்து எமரால்டு இருக்காது. நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துக்கிட்டு அங்கே போகிற கேப்பில் ஒரு வேளை அவன் ட்ரேடை மாற்றிட்டான்னா பிச்சைக்கார போய் மாற்றுவான். ஸோ அதனால தான் அட்வான்ஸாக இங்கேருந்தே கொண்டு போகிறோம். ஸோ வந்து ஒரு தடவை வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த ட்ரேடை அப்படியே லாக் பண்ணிடுவான். ஸோ வாங்க உள்ளே போய் மறுபடியும் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். உடச்சி வச்சு இப்படியே வாழ்க்கை ஓடிடும். உடச்சி வச்சு ட்ரேடை மாற்றிருக்கானு பார்ப்போம். ட்ரேடு இல்லை மாற்றலை. சரி ஓகே எடுப்போம். கொடுத்துட்றா ஃபார்ச்சூன் 2. ஃபார்ச்சூன் 2 இரு. ஃபார்ச்சூன் 2 2 வாங்கினா வேணாம் எதுக்கு? அது வாங்குறதுக்கெல்லாம் நமக்கு மட்டும் எமரால்டு இல்லை. மறுபடியும் ஃபார்ச்சூன் 2 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட 17 எமரால்ட்ஸுக்கு இருக்குது. ஃபார்ச்சூன் 2 வாங்கலாமா வேணாமா? ரைட் ஓகே 17 எமரால்ட்ஸுக்கு இருக்குது. சரி ஓகே வாங்கிடுவோம். 17 எமரால்ட்ஸ் 2 புக்கு வாங்கிடுவோம். ஓகே 2 எமரால்டு இன்னும் கம்மியாக இருக்குது நமக்கு. இன்னும் 2 எமரால்டு கூட வேணும். ஸோ வாங்க போய் ட்ரேட் பண்ணி எமரால்டை வாங்கிட்டு வருவோம். இது மூடு இல்லைன்னா வெளியே போயிடுவான் அவன். ஓகே ட்ரேடை லாக் பண்ணியாச்சு. அவன் இப்போ ட்ரேடை மாற்ற மாட்டான். ஸோ வாங்க அந்த ஃப்ளெச்சரை பிடிச்சி ஸ்டிக்கு ட்ரேட் பண்ணி ஒரு 2 எமரால்டை வாங்கிக்கிட்டு வருவோம். ஃப்ளெச்சரை வேறு போயிட்டு இங்கே ஒருத்தன் இருக்கான். இவனை பிடிக்கிட்டே நில்றான். மாமா என்ன சவுண்டை பாரு. இவன் 2 எமரால்டு கொடுக்குறானே. ஓகே வாட்டர் பாக்கெட் தானே, அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே இப்போதைக்கு இது போதும். இங்கே போய் இவன்கிட்ட இந்த புக்கை வாங்கிடுவோம். ஃபார்ச்சூன் 2 புக்கு எங்கே ட்ரேடு ட்ரேடு இப்போ பாரு ஃபார்ச்சூன் 2 புக்கு வாங்கியாச்சு. அவ்வளோதான் 2 ஃபார்ச்சூன் 2 புக்கு. இப்போ 2ஐயும் கம்பைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஆனுவலில் போட்டு பிக்கெக்ஸுக்கு போடுறோம். அவ்வளோதான் வாங்க போகலாம். ஒரு நிமிஷம், நம்மக்கிட்ட ஆனுவல் இல்லையே. போச்சுடா டேய் போச்சு. ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. தம்பி உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளிவிடு. இங்கே பாருங்க அயன் எவ்வளோ அங்கே பாருங்க. அயன் ரொம்ப கம்மியாக இருக்குது. 18 அயன் தான் இப்போ இருக்குது. இதை வச்சு இப்போ ஆனுவல் செய்ய முடியாது. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பிளாக்காக மாற்றினாலும் 2 போச்சு. 2 பிளாக்கு. நமக்கு 3 பிளாக்கு தேவை. 3 அயன் பிளாக்கு, அதுக்கப்புறம் 4 பிளாக் எக்ஸ்ட்ரா தேவை. ஸோ இங்கே பாருங்கள் இன்னும் 14 பிளாக்கு தேவைப்படுது நமக்கு. இன்னும் 14 பிளாக்கு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படியே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் ஆனுவல் செஞ்சு இதுக்கு வந்து ஃபார்ச்சூன் 3 போடுறேன் இப்போ டைமண்ட் பிக்கெக்ஸுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.